நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காய் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். டிவி மூலமாக யூடியூப் வாயிலாக நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை மறுரூபமாகுதலை கொண்டு வரட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தவருடைய வார்த்தை 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளின் கர்த்தருடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுதல். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் பொருட்டாகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அளிக்கும் கிருபையின்படி, அப்படி அளிக்கிற கிருபையின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிடத்திலே மகிமைப்படணும். அடுத்து நாம் அவரிடத்தில் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிடத்தில் மகிமைப்படணும், நாமும் அவரிடத்தில் இயேசுவிடத்தில் மகிமைப்படணுமா. இதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய ஒரு திட்டம். நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இயேசுவின் நாமம் மகிமைப்படணும், நாம் அவரில் மகிமைப்படணும். நாம் அவரில் மகிமைப்படணும், அவர் நம்மில் மகிமைப்படணும். மகிமைப்படணும்னா என்ன? தேவன் உயர்த்தப்படணும், தேவன் கனப்படுத்தப்படணும். அதுதான். அப்போ ஆண்டவர் மகிமைப்படும் பொருட்டாக பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், நமக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். நம்முடைய தேவன் உங்களை தம்முடைய அழைப்புக்கு பாத்திரராக்கணும். ஒன்று, அவருடைய அழைப்புக்கு நம்மை அழைத்திருக்கிறார் பார்த்தீங்களா, ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரராக மாறிடணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய தயையுள்ள சித்தம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் பலமாய் நிறைவேற்றப்படணும். மூன்றாவது, விசுவாசத்தின் கிரியை நம்மிடத்தில் பலமாய் நிறைவேற்றப்படணும். அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கணும். அது நடந்தால் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னிலே மகிமைப்படும், உங்களிலே மகிமைப்படும். நாம் இயேசுவில் மகிமைப்பட முடியும். சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிலே மகிமைப்படணும்னா என்ன? இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கேட்குறீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார், இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஏசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாங்க, ஏசப்பாட்ட நான் அந்த விண்ணப்பத்தை கேட்டேன், அவர் தான் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், நான் இல்லை, இயேசு தான் எனக்கு இதை செய்தார், இயேசு தான் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி நீங்கள் அந்த இடத்துல உங்களையே சொல்ல மாட்டீங்க. என்ன அற்புதம் செய்தது யார்? இயேசு. ஒருவேளை இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சுருவோம் தெரியுமா? ஊழியர்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணி ஊழியர்களையே சொல்லி கொண்டிருப்போம். இல்லை, அந்த ஊழியர்கள் மூலமாகவும் அற்புதம் செய்கிறவர் இயேசு தான். அப்போ நாம் இயேசுவை சொல்லி சொல்லி அவரையே உயர்த்துறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இயேசு உங்களிலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஏசப்பா தான் எனக்கு செஞ்சார்,
ஏசப்பா தான் எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு, அவர் தான் என் பிள்ளைங்களுக்கு திருமணத்தை செய்தார், அவர் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு, அவர் தான் என்னை இப்படி வல்லமையாக பயன்படுத்துகிறாரு, அவர் தான் எனக்கு கடனெல்லாம் அடைச்சி கொடுத்தாரு, என் தொழிலை இப்படி ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி நீங்கள் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி உங்கள் வாயிலையும் இருதயத்தில் ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு உங்களிலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னொன்று சொல்லியிருக்கு, அவர் நம்மிலே நாம் அவரிலே மகிமைப்படணும். நாம் இயேசுவிலே எப்படி மகிமைப்படணும் அப்படின்னா, நீங்களும் நானும் எதை செய்தாலும், வசனம் சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நாம் எதை செய்தாலும் அது இயேசுவின் நாமத்தினாலே அவர் முன்னலையாக செஞ்சு அவரை முன்னலை வச்சே செய்து அதன் மூலமாய் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னென்னா, நம்ம இயேசுவை முன்வைத்தே எல்லா காரியத்தையும் செய்யும்போது இயேசுவையே நமக்கு, அதாவது ஒரு ஆலோசனை, ஒரு காரியத்தை ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அதை கேட்போம், வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டோம். நம்மளோட நம்பிக்கையாக இயேசு தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, இப்படி நம்ம ஆண்டவரை முன்னிலையாய் வைத்து வார்த்தையினால் என்ன செஞ்சாலும் கிரியையினால் எதை செய்தாலும் நம்ம அப்படியே செய்யும்போது இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா, இவள் என்னுடைய மகள், இவள் என்னுடைய மகன், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். தாவீதை பார்த்து அப்படி தான் அவர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்போ நாம் இயேசுவை முன்னிறுத்தி அவரையே வச்சு எல்லா காரியத்தையும் நம்ம செய்வோம் என்றால், அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்வார், இவள் என் பிள்ளை, இது என் மகா, இவள் எனக்கு பிரியமான மகள், எனக்கு பிரியமானது தான் இவள் செய்வா என்று சொல்லி நம்மை குறித்து இயேசு சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் இயேசுக்கு சாட்சி சொன்னோம், அப்போ இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. இயேசு நம்மை குறித்து என்ன சொல்லுவார், இவள் என்னுடைய பிள்ளை, இவள் எனக்கு பிரியமானதைத்தான் செய்வாள், எனக்கு பிரியமானதைத்தான் செய்வான், என்கிட்ட கேட்காம என் பிள்ளை எதுவுமே செய்யாது, அவன் இஷ்டப்படி அவன் நடக்கவே மாட்டான், நான் தான் அவனுக்கு எல்லாம் என்று சொல்லி இயேசு உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுப்பாராம். அல்லேலூயா. இதுதான் இயேசு நாம் இயேசுவிலே மகிமைப்படுதல். நாம் இயேசுவிலே மகிமைப்படுதல். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் இயேசுவை மகிமைப்படுத்தணும், நாம் அவரிலே மகிமைப்படணும். சரியா? இந்த ரெண்டு காரியமும் நடக்கணும் அப்படின்னா இதுதான் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில். இதற்கு மாறாக என்ன நடந்தாலும் அது பாவமாகத்தான் இருக்கும். அது தேவனுக்கு முன்பாய் அது சரியில்லாத காரியம். அதை நம்ம கட்டாயம் சீர்படுத்தணும். அப்போ இது நடக்கணும்னா சபையாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த 3 விதத்திலையும் சரியாக நிற்கணும்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதி வச்சிருக்கிறார். முதலாவது, நம்முடைய தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்மளை பாத்திரராக மாற்றிடணும். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தமாக தான் வாழணும். அதுதான் நம்ம கொடுத்த அழைப்பு. இயேசுவின் பிள்ளைகளாக வந்தாச்சுன்னா நமக்கு முத்திரையே பரிசுத்தம்தான். நம்ம நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அசுத்தத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பரிசுத்தத்தை உங்கள் மேலே அழைப்பாக வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நானும் நீங்களும் தகுதியுள்ளவங்களாக மாறிடணும் அப்படின்னு சொல்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, இன்னும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட சில அழைப்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் நீ இந்த வேலையை செய்யணும், நீ எனக்காக இந்த வேலையை செய்யணும், நீ எனக்காக இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வேலையை, ஒரு அழைப்பை தேவன் கொடுத்துருக்கிறார். அதையும் நம்ம செய்வதற்கு நாம் தகுதியுள்ளவங்களாக நிற்கணும். இப்படி நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் தேவன் மாத்திரமே. அப்போ என்னை நீர் அழைத்த அழைப்புக்கு என்னை பாத்திரவனாய் மாற்றும், என்னை தகுதியுள்ளவளாய் மாற்றும் என்று கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைப்புக்கு பாத்திரவனாக நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாய்,
சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும். இந்த அழைப்பு, ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாக நடக்கிறோமான்றதுக்கு இதெல்லாம் நமக்குள்ளே காணப்பட வேண்டிய காரியம். எனது மிகுந்த மனத்தாழ்மை, அடுத்து சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம தாங்கணும். அன்பினால், நமக்குள்ள தேவ அன்பினால் ஒருவரை ஒருவர் நாம் தாங்கணும். அடுத்து சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா பாருங்கள், ஆவியில் யாருக்குள்ளேயும் ஒரு மனமே இருக்காது. நம்ம ஊழியத்தில், நம்முடைய ஸ்தாபனத்தில், நம்முடைய கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ளே, இன்னுமா நம்ம பழகுகிற மக்கள் விசுவாசிகள் மத்தியில், சபைக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம அழைத்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாக நடக்கணும்னா இதில் எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும்னு அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். நான் மனத்தாழ்மை உடையவளாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், அது மாத்திரம் இல்லை நீடிய பொறுமை உள்ளவங்களாக இருக்கணும், அன்பினால் ஒருத்தரை நம்ம தாங்கணும். இதெல்லாம் நம்ம குறைவுள்ளவங்க தான். ஆனால் இதற்காக நாம் ஜெபித்தால் மாத்திரம்தான் அந்த அழைப்புக்கு பாத்திரமான்களாய் இப்படிப்பட்ட ஜாக்கிரதையோடு நம்மால் நிற்க முடியும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை, ஒருத்தருக்கொத்தர் சமாதானத்தோட குறை இருந்தாலும் மன்னிச்சு சமாதானத்தை காத்துக்கொள்வதில், ஆவியின் ஒருமனதை காத்துக்கொள்வதில் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நமக்குள் காணப்படுது என்றால் நம்மை அழைத்த அழைப்புக்கு தேவன் நம்மை பாத்திரராய் மாற்றியிருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், இந்த பாத்திரராய் நீங்கள் நிற்கணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்போ நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை நீ தெரிந்து கொண்டீர், உம்முடைய பிள்ளையாய் என்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாக என்னை மாற்றிருங்க, அதற்கேற்றவண்ணமாய் நடக்க எனக்கு கிருபை தாங்க என்று கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது. ரெண்டாவது பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய தயையுள்ள சித்தம் முழுவதையும். ரெண்டு காரியம் தொடர்ந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தயையுள்ள சித்தம் முழுவதையும், ரெண்டாவது. மூணாவது விசுவாசத்தின் கிரியை. அப்போ தயையுள்ள இது எல்லாம் பலமாய் உங்களில் நிறைவேற்றப்பட வேண்டும். உங்களில் பலமாய் இது நிறைவேற்றவும் வேண்டுமென்று நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கெலாம் நம்ம அப்படிப்பட்ட ஜபம்லாம் ஏறெடுக்கிறோமா தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வரணுன்னா இப்படிலாம் நீங்கள் ஜபங்கள் ஏறெடுக்கணும். அதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். வேதத்தில் தான் எழுதி வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜபம் தேவனுடைய தயையுள்ள சித்தம் முழுவதும் பலமாய் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லா காரியத்திலும் தேவனுடைய தயையுள்ள சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். எல்லா காரியத்திலும் நம்மளோட வாழ்க்கையை என்னைக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக மாறிட்டோமோ அதற்கு பின்பு நம்ம மேலே விழுந்த ஒரு பெரிய கடமை என்ன, நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன, தேவனுடைய விருப்பத்தை தான் நம்ம செய்யணும். அவர் அந்த வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லியிருக்கு, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன, இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காக ஒரு இதை நீங்கள் உங்களுடைய மேற்படிப்புக்காகவோ அல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் ஆண்டவர் சித்தம்தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் அப்படிப்பட்ட வாஞ்சியோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய சித்தம் என்று எந்த காரியம் காணப்படுகிறதோ அதில் ஒரு விருப்பத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். அதில் செயல்படக்கூடிய ஒரு நல்ல செய்கையை கர்த்தர் உண்டாக்குவார். அதில் தேவனுடைய வழிநடத்தலை நமக்கு உண்டாக்குவார். அதில் ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி. இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காரியத்திலும் தேவனுடைய தயையுள்ள சித்தம் முழுவதையும்
எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட ஆண்டவருடைய அனுமதி கேட்டு தான், அவர் சித்தம்னா தான் நாங்கள் போவோம், அவர் சித்தம்னா தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம், அவர் சித்தம் இல்லைன்னா இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், அவர் வேண்டாம்னா நாங்கள் இல்லை இதை நீ செய்ய வேண்டாம்னா நாங்கள் விட்டுருவோம். இப்படி தான் நம்ம எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உம் சித்தம் என்ன, உம் சித்தம் என்ன என்று சொல்லி அவருடைய சித்தம் முழுவதையும் நம்ம வாழ்க்கையில் பலமாய் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்கிறவன் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை, பிதாவின் சித்தம் செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். உங்கள் உள்ளத்திலிருந்து இந்த ஜெபம் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே நான் உங்கள் சித்தம்தான் செய்யணும்ப்பா, நான் உங்கள் சித்தம் தான் செய்யணும், என் ஊழியத்தில் நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தில் உங்கள் சித்தம் தான் செய்யணும், உங்களுடைய சித்தத்தின்படியான செய்கை தான் எனக்கு வேணும், அந்த விருப்பம்தான் எனக்கு வேணும், உங்கள் சித்தமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம், உங்கள் சித்தமில்லாத விருப்பம் எனக்கு வேண்டாம், உங்களுடைய சித்தமில்லாத செய்கைகள் எனக்குள்ளே வேண்டாம் என்று சொல்லி உங்கள் சித்தமில்லாத இடங்களுக்கு நான் போகக்கூடாது, நான் செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது, உங்கள் சித்தமில்லாத காரியத்து மேலே நான் ஆசைப்படக்கூடாது, அதெல்லாம் நான் செய்யணுன்ற விருப்பமே எனக்கு வேண்டாம். இப்படி தேவனுடைய தயையுள்ள சித்தம் முழுவதும் உங்களிடத்தில் பலமாய் நிறைவேற்றப்பட நீங்களும் நானும் நமக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம வேண்டுதல் செய்தால் என்ன நடக்கும்? இயேசுவின் நாமம் உங்களில் மகிமைப்படும், நீங்கள் இயேசுவிலே மகிமைப்படுவீர்கள். அல்லேலூயா. முதலாவது ஆண்டு சொன்னார், அவருடைய அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவானாய் நடக்கும்போது, பாத்திரவானாய் மாறிவிடும்போது நம்ம மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும், நாம் இயேசுவில் மகிமைப்படுவோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுதுன்னா என்ன, நாம் அவரில் மகிமைப்படுறதுனா என்னன்னு சொல்லி நம்ம முதலாவதே பார்த்துட்டோம். அப்போ ஆண்டவரே நீர் என்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவனா என்னை மாற்றும். ரெண்டாவது, உம்முடைய தயையுள்ள சித்தம் என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பத்தை குறித்து எல்லாம் உங்கள் சித்தம் முழுவதும் பலமாய் நிறைவேற்றப்படணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அந்த பாதையில் தான் நீங்கள் நடத்தணும், வேறு பாதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து அதுதான் நிறைவேற்றப்படணும்னு நீங்கள் பலமாக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக அதே வசனம் என்ன சொல்லியிருக்கு? விசுவாசத்தின் கிரியை நம்மிடத்தில் பலமாய் நிறைவேற்றப்படணும். விசுவாசத்தின் கிரியை. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, யோவான் 6:29ஆம் வசனத்தில் ஜனங்களை கேட்டு ஆண்டரை பார்த்து கேட்குறாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் விசுவாசிக்கிற அந்த கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கிரியை நாளுக்கு நாள் நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னா, தெசலோனிக்க சபை மக்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறார், ஸ்தோத்தரிக்கிறார். எதுக்காக அப்படின்னு சொன்னால், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறது. இன்னொன்று 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தின் கிரியைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்கள் அன்பின் பிரயாசத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் மேலே அவங்க வைத்த அந்த விசுவாசம் கிரியையில் வெளிப்பட்டுச்சு. அதுதான் நம்ம பார்க்குறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய எல்லா கிரியைகளிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய செயல்களில் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வெளிப்படணும்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தான் அது பலமாய் நமக்குள்ளே செயல்படும், பலமாய் நமக்குள் நிறைவேற்றப்படும். அப்போ நம்ம அவிசுவாசிகளாக நம்ம இருக்க மாட்டோம், நம்ம விசுவாசத்தில் தளர்ந்து போக மாட்டோம், விசுவாசத்தில் சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தின் கிரியை நமக்குள் மிகவும் பெருகணும். அந்த மக்களை பற்றி சொல்கிறார். முதலாவது சொல்கிறாரு, விசுவாசத்தின் கிரியைக்காய் ஸ்தோத்திரன்னு சொல்கிறார். அடுத்து தெசலோனிக்க மக்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளோ பயங்கரமான ஒரு சாட்சி பார்த்தீங்களா? நமக்குள்ளேயும் விசுவாசம் மிகவும் பெருகணும். ஆண்டவரே எனக்குள்ள அதை நிறைவேற்றுங்க,
எனக்குள்ள அப்படிப்பட்ட கிரியை நீங்கள் நடப்பீங்க அப்படின்னு கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அடுத்து 4ஆம் வசனம் 2 தெசலோனிக்கர் 1:4 அவர் சொல்கிறாரு, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் நீங்கள் காண்பிக்கிறீங்க. அதனால் உங்களை குறித்து நான் சபையில் மேன்மை பாராட்டுறேன், அவங்கள குறித்து நான் பெருமையாக கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களாம்? அவங்க சகிக்கிற எல்லா துன்பங்கள்லையும் உபத்திரவங்கள்லையும் அவங்க பொறுமையவும் விசுவாசத்தையும் காண்பிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க சகிக்கிற துன்பங்கள், முதலாவது துன்பத்தை சகிக்கிறாங்க, ரெண்டாவது உபத்திரவங்களில் அவங்க பொறுமையை காட்டுறாங்க, விசுவாசத்தை காட்டுறாங்க. இது தெசலோனிக்கே சபை மக்களுக்குள்ளே மிகவும் பிரத்யேகமாக இருக்கிறதை பவுல் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, விசுவாசத்தின் கிரியை உங்களிடத்தில் பலமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், இயேசுவின் நாமம் நம்மிலே மகிமைப்பட, நாம் இயேசுவிலே மகிமைப்பட இந்த 2 காரியமும் நடக்கணும். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி இது நடக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் 3 காரியங்களுக்காக உங்களுக்காக எனக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம அழைத்த அழைப்புக்கு ஆண்டவர் நம்மளை பாத்திரவானாய் மாற்றணும். ரெண்டாவது, தேவனுடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் என்னிடத்தில் பலமாய் நிறைவேற்றப்படணும்னு ஜெபிக்கணும். மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆண்டவரே விசுவாசத்தின் கிரியை அந்த தெசலோனிக்க திருச்சபை மக்களுக்குள் வெளிப்பட்டது போல எனக்குள்ளேயும் பலமாய் நிறைவேற்றப்படணும், எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொண்டோம் என்றால், நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகிய நம் தேவன் கட்டாயம் அதை நிறைவேற்றி இயேசுவின் நாமத்தை நம்மிலே மகிமைப்படுத்துவார், நம்மை அவரிலே மகிமைப்படுத்துவார். இந்த 2மே நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நாம் இயேசுவை இயேசு இயேசு இயேசுன்னு அவரையே உயர்த்துவோம். ஆண்டவர் இவர் இயேசப்பாவை குறித்து பிதா என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? பிதாவையே மகிமைப்படுத்தினார், என் பிதா தான் எல்லாத்தையும் செஞ்சார் அப்படின்னு சொன்னார். இப்படி தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் அப்படி மகிமைப்பட்டு நம்மை கடைசியில் அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அந்த கிருபைக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நாங்கள் நீர் எங்களிலே மகிமைப்பட, நாங்கள் உம்மிலே மகிமைப்பட நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அந்த ஜெபத்தை இன்றைய நம்முடைய வசனத்தை கேட்குற எங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் மகிமைப்படணும், நாங்களும் உண்மையிலே மகிமைப்படணும் அப்பா. அப்படி ஆண்டவரே, அதற்கு எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் எங்கள் எல்லாரையும் மாற்றிருங்க ஆண்டவரை. யாரெல்லாம் நாங்கள் பாத்திரவான்களாய் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வராமல் இருக்கிறோமோ அந்த காரியத்தில் எங்களை சரிப்படுத்துங்க ஆண்டவரை. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய தயையுள்ள சித்தம் எங்கள் வாழ்க்கையில் முழுவதும் பலமாய் நிறைவேற்றப்படணும், எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நிறைவேற்றப்படட்டும் அப்பா. அதை வாஞ்சியோடு நாங்கள் கேட்குறோம், அதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, தெசலோனிக்க சபை மக்களைப் போல எங்களுக்குள்ள விசுவாசத்தின் கிரியை வெளிப்படட்டும், எல்லா காரியத்திலும் விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருகட்டும். நாங்கள் சந்திக்கிற எல்லா துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் நாங்கள் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பித்து தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைத்தார். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் எல்லாரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தானே இந்த வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.